117 வான்வெளி குண்டுகளை வீசிய ரஷ்ய படைகள். உக்ரைனுக்கு தரவுகளை வழங்கிய நபர் 16 வருட சிறை தண்டனை வழங்கிய ரஷ்ய ராணுவம். ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலை எதிர்க்கும் உக்ரைனியர்கள். தென்கொரியாவில் இடிந்து விழுந்த பாலம், பலர் உயிரிழப்பு. இந்திய பெருங்கடலில் மலேசிய விமானத்தை தேடும் பணி ஆரம்பம். பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து. திருமணம் செய்யவில்லை என்றால் பணி நீக்கம், சீனா நிறுவனம் அதிரடி உத்தரவு. ரஷ்ய படைகள் 85 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் 117 வழிகாட்டப்பட்டு வான்வழி குண்டுகளை வீசியதாகவும் ராணுவம் தனது சமீபத்திய போர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாஸ்கோ நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் இயக்கியது. மேலும் பல ராக்கெட் ஏவுதல் அமைப்புகள் உட்பட ஆயிரக்கணக்கான செல் தாக்குதல் சம்பவங்கள் நடந்தன. டொனெக்ஸ் பிராந்தியத்தில் போக்ரோவ்ஸ்க் திசையில் குறைந்தது 28 ரஷ்ய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன என்று உக்ரைனிய ராணுவம் கூறியது. போரில் கார்கிவ், குபியன்ஸ்க், லைமன் மற்றும் பல முனைகளில் தாக்குதல்கள் நடந்ததாக உக்ரைனிய ராணுவம் மேலும் கூறியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் திடீர் தாக்குதலை தொடங்கிய ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ரஷ்ய படைகள் 34 வான்வழி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக 43 வழிகாட்டப்பட்ட குண்டுகளை வீசி பிரதேசத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டன. இந்த நிலையில் மாஸ்கோவிற்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் குறித்த தரவுகளை உக்ரைனுக்கு வழங்கியதற்காகவும் தாக்குதலை திட்டமிட்டதற்காகவும் ஒருவருக்கு ரஷ்ய ராணுவ நீதிமன்றம் 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தலைநகருக்கு தெற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போடோல்ஸ்கில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை அந்த நபர் படம் பிடித்ததாக ரஷ்ய புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. 2022 தொடங்கப்பட்ட உக்ரைனின் ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று அழைப்பதை விமர்சிப்பவர்கள் மீது ரஷ்யா கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனை ஒட்டியுள்ள பிரையன்ஸ், குர்ஸ்க் மற்றும் பெல்கோரோட் உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல்களை தயாரிப்பதற்காக அந்த நபர் 2017 ஆண்டு உக்ரைனிலிருந்து ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை கொண்டு வந்ததாக குழு தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு தயாரானது, ஆயுத கடத்தல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளில் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என கண்டறிந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு பாரிஸில் உள்ள போர்ட்டி மான்ட்ரூஜியில் அமைந்துள்ள ஐபி ஸ்டைல்ஸ் ஹோட்டலில் 18 வயது அமெரிக்க பெண் ஒருவர் தனது பிறந்த குழந்தையை ஹோட்டல் ஜன்னலுக்கு வெளியே தொப்புள் கொடியுடன் தூக்கி எறிந்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவை சேர்ந்து 18 வயது மாணவியான அப்பெண் ஹோட்டலின் 2வது மாடியில் உள்ள ஒரு அறையில் பிரசவித்து பின்னர் தனது குழந்தையை துணி சுற்றி ஜன்னலுக்கு வெளியே தொப்புள் கொடியுடன் நேற்று காலை 6 மணியளவில் வீசியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் ஹோட்டல் முன் தொப்புள் கொடியுடன் துணியால் சுற்றப்பட்ட ஒரு குழந்தை கிடந்ததை அங்குள்ளவர்கள் பார்த்து போலீசுக்கு தெரிவித்தனர். உடனே குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை கடுமையான காயங்களால் இறந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் பாலம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் வீடியோ காட்சிகளை உள்ளூர் ஊடகம் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து தெற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்சியோங் நகரில் இன்று காலை 9:50 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது. நெடுஞ்சாலை பாலத்தை தாங்கி நின்று 50 மீட்டர் உயர தூண் கட்டமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. தீயணைப்புத்துறை அறிக்கையின்படி இந்த விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் படுகாயமடைந்தனர் மற்றும் ஒருவர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ள மேலும் 3 பேரை தீயணைப்புத் துறையினர் இன்னும் தேடி வருகின்றனர். மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த தற்காலிக அதிபர் சோய் சாங் மோக் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்கொரிய தொழிலாளர் அச்சகத்தின் தரவுகளின்படி 2020 முதல் 2023 வரை ஆண்டில் 8,000க்கும் மேற்பட்ட வெளியிட மரணங்கள் நிகழ்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் 7வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. மேலும் தெரிய வருகையில் டிராவல்பிண்டியில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் மோதவுள்ளன. இதனிடையே இதுவரையில் நடந்து முடிந்த போட்டிகளின் புள்ளிகளுக்கு அமைய ஏ குழுவில் நியூசிலாந்து அணி விளையாடிய 2 போட்டிகளும் வெற்றி பெற்று 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்த நிலையில் இதுவரை முதலிடத்தில் காணப்பட்ட இந்திய அணி நியூசிலாந்து அணியின் நேற்றைய வெற்றியை தொடர்ந்து 2ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. அதே நேரம் பி குழுவின் 4 அணிகளும் இதுவரையில் தலா ஒவ்வொரு போட்டியில் விளையாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
11 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மலேசியாவின் MH370 விமானத்தை தேடும் பணிகள் மீண்டும் இந்திய பெருங்கடலில் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசன் இன்ஃபினிட்டி நிறுவனத்தின் ஆழ்கடல் ஆதரவு கப்பல் ஆர்மடா 7806 பெர்த் கடற்கரையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவை சென்றடைந்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரிட்டன் ஊடகங்களின் அறிக்கை கூறுகின்றது. இது தொடர்பில் அமெரிக்க பிரிட்டன் நிறுவனங்களின் கடலடி தானியக்கு இயந்திரங்கள் இயந்திர பெருங்கடலின் தரைப்பகுதியை ஆராயத் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிய தேடல் பணி 6 வாரங்கள் நீடிக்கும் என்பதால் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய போக்குவரத்து அமைச்சு கடந்த ஆண்டில் டிசம்பரில் கூறியிருந்தது. அதேவேளை விமானத்தின் பாகங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அதற்கான செலவை மலேசிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்திய பெருங்கடலில் 120,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலேசியா தேடுதல் நடவடிக்கை இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஒற்றையர்கள் விவகாரத்து பெற்ற ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என சீன நிறுவனம் ஒன்று அதன் ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் நிறுவனத்தை குறை கூறியதை அடுத்து நிறுவனம் அந்த கொள்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தெரிய வருகையில் தென்சீனாவில் உள்ள ஷாங்டோங் மாநிலத்தில் அமைந்துள்ள தஷோண்டியன் கெமிக்கல் குரூப் நிறுவனமே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தஷோண்டியன் கெமிக்கல் குரூப்பில் 1200க்கும் அதிகமான ஊழியர்கள் அங்கு பணிபுரிகின்ற குறித்த நிறுவனத்தின் திருமண விகிதத்தை அதிகரிக்க அது புதிய கொள்கையை கடந்த மாதம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கொள்கையின்படி 28 வயதுக்கும் 58 வயதுக்கும் இடைப்பட்ட ஊழியர்கள் செப்டம்பர் மாதத்திற்குள் திருமணம் செய்து குடித்தனத்தை தொடங்கியிருக்க வேண்டும். அடுத்த மாதத்திற்குள் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்றும் நிறுவனம் கெடு விதித்ததாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் இரு நாடுகளுக்கும் இடையிலான 70 வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தோனேசியாவில் புதிய அரசாங்கங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு அவ்வாறானதொரு வேலை திட்டத்தை இந்தோனேசியாவிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்டகால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கண்டி மாவட்டம் கட்டுகஸ்தோட்டையில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த தீ விபத்து சம்பவத்தில் 62 வயதுடைய பெண் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதே நேரத்தில் தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ள நிலையில் தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது அவரது உடல்நிலை மெல்ல தேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைந்து திரும்ப வேண்டி ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை செய்த சம்பவம் வாடிகனில் அரங்கேறியுள்ளது. மேலும் தெரிய வருகையில் வாடிகன் நகரின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கம் அருகே ஒன்று கூடிய மக்கள் போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். 88 வயதான போப் பிரான்சிஸ் நிமோனியா மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றார். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டோர் பிரார்த்தனை செய்ய ஒன்று கூடிய நிலையில் மழை பெய்த போதிலும் அவர்கள் குடைகளை விரித்து அங்கேயே நின்று கொண்டு பிரார்த்தனையை தொடர்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.